ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேர்ந்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு ஆரோக்கியம், ஹெல்த் என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது தலைப்பு, எது ஆரோக்கியம் கொடுக்கிறது? இந்த வாழ்வுக்கு எது ஆரோக்கியம் கொடுக்கிறது? ஒன்று, கர்த்தருடைய வசனங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது. நீதிமொழிகள் 4 அதிகாரம் வசனம் 20-22. ரெண்டாவது, கர்த்தர் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறார். வசனங்கள் மட்டுமல்ல, கர்த்தர் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறார். எரேமியா 30 அதிகாரம் வசனம் 17. மூன்றாவது, ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. தீத்து 1 அதிகாரம் 9 வசனம். நான்காவது, கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இது மல்கியா 4 அதிகாரம் 2 வசனம். ரெண்டாவது தலைப்பு என்னன்னு பார்க்கின்ற போது, நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதில் ஒன்று, விசுவாசத்தினாலே ஆரோக்கியமாயிரு என்று சொல்வது. விசுவாசத்தினாலே ஆரோக்கியமாயிரு. தீத்து 1 அதிகாரம் 14 வசனம். ரெண்டாவது, அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமாயிரு சொல்லி தீத்து 2 அதிகாரம் 2 வசனம். ஆகவே எது ஆரோக்கியம் கொடுக்கிறது என்பதை வேத வசனத்தின் மூலம் பார்த்தோம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது விசுவாசத்தினாலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆகவே இந்த வசனங்களை வாசித்து நாம் சரீர பிரகாரமாகவும் மன ரீதியிலும் ஆரோக்கியமாக இருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். வசனத்தை வாசித்து சிந்தியுங்கள், ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.